ஓய் என்னடி பண்ணுற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. இப்போ 4 o'clock அங்கே மீட்டிங் இருக்குது. 3:30க்கு கிளம்புறேன். காஃபி குடித்தேன். மிஸ் யூ, லவ் யூ, டாடா. மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த வீடியோவை ஜாய் கிறிசல்டா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி கேப்ஷன்ல, கணவரும் என் குழந்தை ராகாவோட அப்பா அலப்பறைகள், தன்னோட குழந்தைய சுமக்கிற ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்றவன் யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டாவோட இந்த கேப்ஷன் மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதியை எச்சரிக்கிற விதமா போட்டிருக்காங்கன்னு நெட்டிசன் சொல்லிட்டு வராங்க. சமீபத்துல தான் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல காவல்துறையில புகார் அளிச்சிருந்தாங்க. புகார்ல கல்யாணமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னும், முதல் மனைவி கூட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறதா சொல்லி ஏமாத்தி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் கருவை கலைக்க சொல்லி வற்புறுத்தினதாகவும், ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட நேர்ல பேச முயற்சி பண்ணதாகவும், அப்போ 2 முறை அவங்களை அடிச்சதாகவும் சொல்லியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் கூட சேர்ந்து வாழதான் என்னோட விருப்பம் அப்படின்னும், அவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பா, என்னோட கணவர் அவர் தான் அப்படின்னும் ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுக்கு அனுப்பின பழைய வீடியோவை இப்ப ஷேர் பண்ணி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி மாதம்பட்டி ரங்கராஜை அம்பலப்படுத்துற விதமா ஜாய் கிறிசல்டா வீடியோ ஆதாரங்களை இப்ப ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் இப்ப வரைக்கும் இதை பத்தி பேசாம அமைதியா தான் இருக்காரு. ஜாய் கிறிசல்டா கொடுத்த புகாரின் அடிப்படையில மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் காவல்துறையோட அடுத்த கட்ட நடவடிக்கையில தெரிய வரும்.